அரக்கர்கள் சினத்துடன் வீசிய படைக்கலங்களும் வானை மறைத்த அவர்களின் பெரும்படையும். வணக்கம் நண்பர்களே. விஸ்வாமித்திரரின் வேள்வியை காக்க ராமனும் இலக்குவனும் ஆயத்தமாக நின்றனர். ஆனால் இந்த வேள்வியை அழிப்பதற்கென்றே புறப்பட்ட அரக்கர் கூட்டம் எண்ணற்ற மாய வித்தைகளையும் உக்கிரமான ஆயுதங்களையும் ஏந்தி பூமியை அதிரச் செய்யும் ஆரவாரத்துடன் வந்து சேர்ந்ததை நாம் கடந்த பாடலில் கண்டோம். நெருப்பையும் நீரையும் கொட்டி மலைகளை பிடுங்கி எரிந்து தீய மாயங்களை செய்த அந்த அரக்கர்கள் ராமனின் முன் எப்படி போர் தொடுத்தார்கள்? அவர்களின் படைக்கலங்கள் எப்படிப்பட்டன? அவர்களின் படை எப்படி தோற்றமளித்தது? அதை கம்பர் தன் கவித்திரத்தால் நம் கண்முன் நிறுத்துவதை பாருங்கள். ஊன்னகு படைக்கலம் உருத்து வீசின, கானகம் மறைத்தன, கால மாறிபோல் மீன்னகு திரைக்கடல் விசும்பு போர்த்தென, வானகம் மறைத்தன வளைந்த சேனையே. ஊன் நகு படைக்கலம் உருத்து வீசின. அரக்கர்கள் சினம் கொண்டு கோபத்தால் கண்களில் தீப்பொறி பறக்க தங்கள் ஆயுதங்களை ராமன் மீது வீசத் தொடங்கினர். எத்தகைய ஆயுதங்கள் அவை? ஊன் நகு படைக்கலம் என்கிறார் கம்பர். அதாவது உடலை இகழ்ந்து சிரிக்கும் படைக்கலங்கள். எப்பேற்பட்ட வலிய உடலையும் திண்மையான சதையையும் ஒரு பொருட்டாக கருதாமல் ஊடுருவிச் செல்லக்கூடிய கூர்மையான பயங்கரமான ஆயுதங்கள் அவை. அவற்றின் வேகம், அவற்றின் கூர்மை, அவற்றின் வீரியம் மனித உடலை ஒரு சாதாரண பொருளாக எண்ணி நகைக்கும் ஆற்றல் கொண்டவை எனச் சொல்லி அந்த படைக்கலங்களின் கொடுமையை நம் மனதில் பதிய வைக்கிறார் கம்பர். கானகம் மறைத்தன, கால மாறி போல். அப்படி அவர்கள் சினத்துடன் வீசிய அந்த படைக்கலங்கள் ஒன்றிரண்டல்ல, கணக்கிலடங்கா. அவை எப்படி போயின தெரியுமா? ஒரு பருவக்காலத்தில் கார்மேகங்கள் திரண்டு ஆகாயம் இருண்டு பூமி குளிர மழை கொட்டுமே, அப்படி ஒரு பெருமழை பொழிவது போல அந்த படைக்கலங்கள் விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி பாய்ந்தன. அந்த படைக்கல மழை வேள்விச்சாலை அமைந்திருந்த அந்த காட்டையே மறைத்துவிட்டது என்கிறார் கம்பர். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். எத்தனை கோடி ஆயுதங்கள் என்றால் ஒரு காட்டையே மறைக்க முடியும்? அரக்கர்களின் வலிமையையும் அவர்களின் கூட்டத்தின் எண்ணிக்கையையும் இதில் கம்பர் சொல்லாமல் சொல்கிறார். மீன் நகு திரைக்கடல் விசும்பு போர்த்தென. அந்த கொடிய காட்சியுடன் மற்றொரு அற்புதமான உவமையையும் கம்பர் இங்கே அள்ளித் தருகிறார். மீன் நகு திரைக்கடல், மீன்கள் துள்ளி விளையாடும், அலைகள் பொங்கி எழும் பரந்த கடல். அந்த கடல் தன் அலைகளை உயர்த்தி விண்ணுயர்ந்து ஆகாயத்தையே போர்த்தி கொண்டது போல இருந்ததாம். ஒரு கடலால் ஆகாயத்தை போர்த்த முடியுமா? முடியாது. ஆனால் அப்படி ஒரு மாயத்தோற்றத்தை அது ஏற்படுத்துமே அந்த பிரம்மாண்டத்தை இங்கே கம்பர் பேசுகிறார். வானகம் மறைத்தன வளைந்த சேனையே. ஆம், எப்படி அந்த கடல் தன் அலைகளால் விண்ணை மறைப்பது போல தோன்றியதோ அதே போல வேள்விச்சாலையை நாலாபுரமும் வளைத்து நின்ற அரக்கர் சேனை வானத்தையே மறைத்து நின்றதாம். ராமன் கண்களுக்கு அந்த வானம் அரக்கர் கூட்டத்தால் போர்த்தப்பட்டு எங்கும் அரக்கர்கள், எதிலும் அரக்கர்கள் என்ற கோரமான காட்சிதான் தென்பட்டது. அவர்களின் கூட்டம், அவர்களின் வலிமை, அவர்களின் கொடூரம், இவை அனைத்தும் ஒரு சேர ஒரு பெருங்கடலாய் ஆகாயத்தையே விழுங்க வந்த ஓர் ஊழிக்கால வெள்ளமாய் தோற்றமளித்தன. ராமன் எதிரே உடல்நகு படைக்கலங்கள் பொழியும் பெருமழை, காடே மறையும்படி சூழ்ந்த அரக்கர் கூட்டம், வானமே காணாதபடி வளைந்து நின்ற பெரும்படை. இத்தகைய ஒரு சவாலை எதிர்கொள்ள ராமன் எழப்போகும் காட்சியை கம்பர் எப்படி வர்ணிக்கப் போகிறார்? இத்தகைய பிரம்மாண்டமான அரக்கர் படையின் தாக்குதலும் அதன் கோரமான தோற்றமும் ராமனின் வீரத்தையும் அவன் ஆற்ற வேண்டிய அற்புதத்தையும் இன்னும் மெருகூட்டுகிறது அல்லவா? அடுத்த பாடலில் இந்த அரக்கர் படையின் போர் புறப்பாட்டை இன்னும் நுணுக்கமாக கம்பர் விளக்கப் போகிறார். இணைந்திருங்கள்.